மைக்கோபிளாஸ்மாவில் உள்ள நெக்ஸ்ட் கொஷின் பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் மைக்கோபிளாஸ்மா? கீழ்கண்டவற்றில் மைக்கோபிளாஸ்மாவை பற்றிய உண்மைத்தன்மையவை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இதில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால். இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாக்டீரியாவில் வந்து இருக்கும். இப்போ பாக்டீரியா வந்து செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன். இது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் இருக்கும். அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா யூகேரியோட்ஸ் வந்து இருக்கும். யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல் இதில் வந்து யூகேரியோட்ஸ் வந்து இருக்கும். பிளான்ட் அண்டு அனிமல் வந்து இருக்கும். அடுத்தது மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால். இது வந்து பார்த்திங்கன்னா PPLO அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளீரோ நிமோனியா லைக் ஆர்கனிசம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோபிளாஸ்மா இருக்கும். அடுத்தது டெஃபினட் ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குன்னா பிளான்ட் செல்லில் தான் இந்த டெஃபினட் ஷேப் இருக்கும். அனிமல் செல்லில் தெர் இஸ் நோ டெஃபினட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால். இங்கே வந்து செல்வால் வந்து இருக்காது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, டென்ட்ரோ ஆப்சன்ஸ் ஆஃப் செல்வால்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த மைக்கோபிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஜோக்கர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜி ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, இது வந்து ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் இது பேர் ஜோக்கர்ஸ் ஆஃப் பாக்டீரியாலஜி அல்லது ஜோக்கர்ஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஜோக்கர்ஸ் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஆர் பிளான்ட் கிங்டம், இதெல்லாமே இந்த ஆப்ஷனில் சொல்லுவோம். சரிங்களா? இந்த மைக்கோபிளாஸ்மாவில் சொல்லுவோம். அப்போ இதில் சரியான பதில் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால்.